கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தூத்துக்குடியை சார்ந்த பெருமாள் என்கிற அன்பு சகோதர குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவர்கள் கேட்டுக்கொண்ட ஜெப குறிப்பு, ஜெப விண்ணப்பம், மகன் ஆனந்து 17 வயது, அன்பு மகன் ஆனந்துக்கு சரத்தில் இருக்கிற சோர்வுகள், பலவீனங்கள் அத்தனையும் மாறும்படி ஒரு புது பலத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக கேட்டிருக்கிறாங்க. அன்பு மகனுக்காக ஜெபிக்கலாமா? தகப்பானே, ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்பு மகன் ஆனந்துக்காக மிகுந்த கரிசனையோடு கூட ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஒரு விசை மனம் இறங்கி மகனுடைய எல்லா பலவீனங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கும். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் ஒரு உன்னதமான தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கதவுகளெல்லாம் அடைக்கப்பட்டதோ, என்னென்ன வாசல்களெல்லாம் அடைக்கப்பட்டதோ அத்தனையும் கர்த்தர் திறப்பான். கர்த்தருக்கு பல நாமங்கள் இருந்தால் கூட அதில் ஒரு நாமம் ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்குகிற கர்த்தர். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு காரியத்தை திறந்தால், கர்த்தர் கதவை திறந்தால் யாராலையும் அதை பூட்ட முடியாது. மனுஷன் நினைக்கலாம் உங்களுடைய லைஃப்பை பூட்டி விடலாம், லாக் பண்ணிடலாம். நான் சொல்லட்டுமா, யார் நினைக்கிறாங்க அவங்க வேணால் லாக் ஆகுவாங்களே தவிர, கர்த்தர் திறந்த உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதமான கதவுகளை யாராலையும் லாக் பண்ண முடியாது. ஒரு தெய்வ மனிதர் அவருடைய பிஸ்னஸில் அவருக்கு விரோதமாக அவரோடு கூட இருந்தவர்கள் எழும்பிட்டார்கள். இன்னும் ஒரு 10-15 பிஸ்னஸ் பீப்புளை அவருக்கு எதிராக திருப்பி அந்த ஒரு 20 பேர் சேர்ந்து அவரை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன்னையும் உன் பிஸ்னஸையும் லாக் பண்ணிடுவோம். நாங்கள் லாக் பண்ணால் உன்னால் ஒரு பிட்டு வெளியே நடக்க முடியாது. இவர் சிரிச்சுக்கிட்டே, பயம் இல்லை, கலக்கம் இல்லை, திகில் இல்லை, சிரிச்சுக்கிட்டே சொன்னார், முடிஞ்சால் அதை செய்யுங்க. என் கூட இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னை ஒருத்தரால் கூட அசைக்க முடியாது. பாருங்கள், இதுவரைக்கும் நான் சாதாரணமாக பிஸ்னஸ் பண்ணேன், இனி தான் நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். முடிஞ்சால் தடுத்து பாருங்கள், முடிஞ்சால் லாக் பண்ணி பாருங்கள். என்ன ஆச்சரியன்னா, எந்த மனிதர் இவரை விட்டுட்டு போனாரோ அந்த மனிதர் போட்ட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் லாக் ஆயிடுச்சு. நடு ரோட்டுக்கு வந்துட்டார். அவர் கூட சேர்ந்தாங்கள ஒரு 15-20 பேர், அத்தனை பேருடைய பிஸ்னஸும் லாக் ஆகிட்டேன். அத்தனை பேருக்கு மேலே இந்த தெய்வ மனிதரை கர்த்தர் கொண்டு போய்விட்டான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேதம் நம்மளை பார்த்து சொல்லுது, நம்ம எப்போ அழிவோம், எப்போ அவன் சாவான், எப்போ அவனுடைய வாழ்க்கை நாசமாகும் என்று நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். கர்த்தர் சொல்றாரு, அவர்களுக்கு முன்பாக தான் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன்.
அவர்களுக்கு முன்பாக தான் உன் தலையை உயர்த்துவேன். அவர்களுக்கு முன்பாக தான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நான் உனக்கு திறந்த வாசலை வைப்பேன். ஒருவனும் அதை பூட்ட முடியாது. ஒரு காரியம் நான் சொல்கிறத அப்படியே விசுவாசிங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இன்றைக்கு திறக்க போகிறது. திறக்கிறத தடுப்பவன் யார்? பிசாசு லாக் பண்ணி வச்சிருக்கிற எல்லா லாக்கையும் ரிலீஸ் பண்ண போகிறார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. அதை எத்தனை பேர் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்றீங்களோ எனக்கு தெரியாது. சொந்தமாக்கி கொள்ளுங்க. வேதம் சொல்லுது, ஏசாயா 45:4, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற புதையலையும் பொக்கிஷத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் வெண்கல கதவுகளை போட்டு தடுக்கிறாங்களோ, இரும்பு தாழ்பால்களை போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாங்களோ, அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்க போகிறது. நான் சொல்லட்டுமா? உங்களுக்குன்னுள்ள ஆசீர்வாதத்தை எந்த அணையும் போட்டு தடுக்க முடியாது, எந்த கதவும் போட்டு அடைக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு முன்பாக கர்த்தர் போகிறார். சொல்லுங்கள், எனக்கு முன்பாக என் ராஜா போகிறான், என்னை யாரும் தடை பண்ண முடியாது. மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 2:13. இந்த வசனத்தையும் உறுதியாக பிடிச்சுக்கோங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போகிறவர். உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பாய் போய் வாசலால் உட்பிரவேசிக்க பண்ணுவார். அப்போ அந்த வாசல் இருக்கிற கதவுகள் அடைக்க முடியாது, பூட்ட முடியாது, தடை பண்ண முடியாது. உங்கள் ராஜா கடந்து வருவார். சங்கீதம் 24:6-9 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பான். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பான். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. உங்கள் ராஜாதி ராஜா உங்களுக்கு முன்பாக சொல்லும் பொழுது அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் தானாக திறக்கும், தானாக திறக்கும். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் வாஸ்து பாருங்கள். பேதுரு உள்காவலிலே வைக்கப்பட்டிருக்கிறான். தேவதூதன் வந்து பிலாவிலே தட்டி எழுப்பி உன் பாதரட்சைகளை போடுன்னு சொல்கிறான், உன்னுடைய அங்கிகளை உடுத்துக்கொள்ன்னு சொல்கிறான். கனவுன்னு நினச்சிட்டு பாதரட்சை போடுறான், அங்கேயே உடுக்கிறான். கதவுகள் ஒவ்வொன்றாய் திறக்கிறது, கதவுகள் ஒவ்வொன்றாய் திறக்கிறது. கதவை எல்லாம் திறந்து எந்த இடத்துல பிரயாணம் இருக்கோ அங்கேயே கொண்டு வந்துட்டார். இன்றைக்கி நான் சொல்லட்டுமா? கதவுகள் உங்களுக்காய் திறக்கப்பட்டோம். செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவாய், அடைக்கப்பட்ட கதவுகள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் திறக்கட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே ஆமே. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமேன் ஆமேன்.